காலை வணக்கம். குருவே, கடவுள் என்பது என்ன? யார் கடவுள்? கடலூரிலிருந்து நண்பர் ஒருவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆன்மீகத்துல தன்னறிவு கிடைச்சிருந்ததோ இல்லையோ, கடவுள் அறிவை அறிய மிகவும் ஆர்வமாயிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். நிறைய மதங்கள் நம்ம உலகத்துல இருக்கு. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், ஜெயின மதம், புத்த மதம், சுராஷ்டிர, இப்படி நிறைய இருக்கு. நிறைய மதங்கள் இருக்கு. ஒவ்வொரு மதத்தினர் ஒவ்வொரு நபரை கடவுளாக வைத்துக் கொண்டு வணங்குகிறார்கள். ஆனால் இந்து மதத்தில் கோடிக்கணக்கில் இருக்கிறது தேவதைகள். இது எது சரி எது தப்புன்னு எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நிஜமாவே இந்து மதத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட நாம இந்த மாதிரி கடவுளை வணங்குறமே, இது சரியா அப்படிங்கிற டவுட் வந்திருக்கு. கடவுளுக்கு ரூபம் இல்லை. மனிதன் கடவுள் குணத்தை வளர்த்துக் கொண்டால் மனிதனே கடவுளாகிறார். இதுதான் உண்மை. இல்லைன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுளா இருக்க மாட்டார். அல்லாஹ், முகமது நபி கடவுளா இருக்க மாட்டார். ஸ்ரீ ரமண மகரிஷி பகவான் அப்படின்னு கூப்பிடுறோம், கடவுளா இருக்க மாட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுளையே இருக்க மாட்டார். கௌதம புத்தா கடவுளா இருக்க மாட்டார். கடவுளுடைய குணத்தை எந்த ஒரு மனிதன் தன்னுள் வளர்த்துக் கொள்ளுகின்றான், அவன் கடவுளாக்கப்படுகிறான். புராணங்களில், இந்து புராணங்களில் நிறைய கதைகள் வருகின்றது. இதிகாசங்கள், நிறைய கதைகள் இருக்கின்றது. மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து சில சாதனைகளை புரிந்து இந்த உலக மக்களின் சுபிட்சத்திற்காக போராடிய நபர்கள் ஆயிரம் ஆண்டுகளில் கடவுளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடவுளுக்கு என்று ஒரு உருவம் இல்லை. அதாவது நீங்க பார்க்கலாம், பாருங்க, நான் நெத்தியில பொட்டு வச்சிருக்கேன், தலை மொட்டை அடிச்சிருக்கேன், வெள்ளை துணி போட்டிருக்கேன். எனக்கு ஒரு அடையாளம், ஸ்ரீ பிரசன்னா குருஜின்னா இப்படிதான் இருப்பார் அப்படின்னு ஒரு அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தாடியை விட்டு முடிய நிறைய விட்டுக்கிட்டு அவர் ஒரு குரு, அதை பார்த்தாலும் நீங்க அந்த குரு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி இந்த உலகத்துல, அதாவது இந்து மதம் ரொம்ப அர்த்தமுள்ள இந்து மதம். நீங்க சாப்பிடறதுக்கு வெறும் சாம்பாரே சாப்பிடலாமே, அது சாப்பாடு தானே. நிறைய காய்கறிகளை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு வெறும் சாம்பார் சாதத்தையே சாப்பிட்டுக்கலாமே. ரசம் ஏன் ஒண்ணு பண்ணிருக்கீங்க? பிசிபேல பாத்தன் ஏன் ஒண்ணு பண்றீங்க? வெஜிடபிள் பாத்தன் ஏன் ஒண்ணு பண்றீங்க? பாயாசம் ஏன் ஒண்ணு பண்றீங்க? வடையின்னு ஏன் பண்றீங்க? நிப்பட்டுன்னு ஏன் பண்றீங்க? ஆகாரம் ருசிக்கிறதுக்கு எப்படி வேற வேற வகையில ஒரே பொருளை மாத்தி 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 வேற மாதிரி காரம், உப்பு, புளிப்பு மாத்தி போட்டு அதனுடைய வாசனையை சேஞ்ச் பண்ணி அதை குக் பண்ற விதத்தை சேஞ்ச் பண்ணி நீங்க எப்படி வேற வேற விதத்துல சாப்பிடுறீங்க உங்க நாட்டுக்கு ருசியா? அந்த மாதிரி கடவுளை நம்ம மனசுக்கு அருகாமையில் கொண்டு வர்றதுக்காக நம்ம மனது என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி நாம அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவம் மூலியமா நம்ம கடவுளை பார்க்கிறோம். அதாவது வேத காலத்துல ஏன் இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, புத்தர் வர்ற காலத்துல உருவ வழிபாடு வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீ சங்கராச்சாரியார் திருப்பி அதை ரிவைவ் பண்ணி உருவ வழிபாடு தேவை மனிதனுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுஷனுடைய மனது ரொம்ப சஞ்சலப்பட்டுக்கிட்டு அங்கே இங்க போயிட்டு இருக்கு. எதிலையுமே ஐக்கப்படுறதில்லை. மனுஷனுடைய மனது எதிராக அவனுக்கு ஐக்கப்பட்டாதான் அவனுக்கு அந்த துக்கம், மனதில் இருக்கிற துக்கம், இந்த குறைபாடுகள் எல்லாமே அவனுக்கு நீங்குது. அது எப்படி கிடைக்குதுன்னா, ஏதாவது ஒண்ணத்துல கொண்டு போய் தன்னுடைய மனதை போடணும். போட்டாதான் அது ஒரு மாதிரி தியானம் தான். நீங்க கோயிலுக்கு போய் கடவுள் அந்த கர்ப்ப கிரகத்தை முன்னாடி நீங்க கையை கும்பிட்டுக்கிட்டு கடவுளை பாக்குறீங்களே, அது ஒரு ஆல்பா தியானம் தான். அது உங்களை அறியாம நீங்க ஆல்பா நிலைக்கு போயிடுறீங்க. எப்ப நீங்க உங்களை அறியாம ஆல்பா நிலைக்கு போறீங்க, உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் போயிடுது. கம்ப்ளீட்டா மைண்ட் பிளாங்கா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். கோயிலுக்குள்ள இருக்கிறப்ப எந்த விதமான சிந்தனைகள் இருக்காது.
கடவுளுக்கு ரொம்ப அருகாமையே போயிடுவோம். நீ சிலை இல்லாம ஒரு சவுத்தை பார்த்துட்டு கும்பிடியான நமக்கு பழக்கம் இல்லை. அது இஸ்லாமியர்கள் சவுத்தை பார்த்து தான் கும்பிடுறாங்க, அவங்களுக்கு பழக்கம். அதில் அவங்க கடவுளை பார்க்கறாங்க. நீங்க எதை உங்க மனசுல பதிச்சுக்கிறீங்க அது உங்களுக்கு கடவுளாக தெரியுது. ஆகாயத்தில் இருக்கிற அந்த சக்தி ஏதோ ஒரு அதிர்வு தான் நாம இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. அதை நாம காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம், காஸ்மிக் போர்ஸ் சொல்றோம். இந்த கோள்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் சுதாரிக்கும் ஒரு சக்தியை தான் நாம கடவுள்னு சொல்றோம். நம்ம சௌகரியத்துக்காக ரொம்ப அருகாமையில், கடவுளுக்கு பக்கத்துல அருகாமையில் போறதுக்காக நாம நமக்கு மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு உருவத்தை ஏற்படுத்தி நாம வணங்குறோம். அதனால கடவுளுக்கு உருவம் இல்லை. உருவ வழிபாடு தப்புன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன ரீசனுக்காக இந்த மாதிரி உருவ வழிபாடு பண்றோம். அதுக்கு பக்கத்துல கோபத்துக்கு ஒரு கடவுள், ஆஸ்திக்கு ஒரு கடவுள், படிப்புக்கு ஒரு கடவுள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதாவது தேவைப்படுறப்ப அதை சாப்பிடுறோம். பொங்கல்னா பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தான், தீபாவளி பண்டிகைக்கு ஸ்வீட் தான் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி எது நமக்கு தேவையோ அதை உருவமா அமைச்சு அதை வழிபடுறப்ப அது நமக்கு கிடைக்குது. உங்க உள்ளே கடவுள் இருக்கு, நீங்களும் ஒரு கடவுளின் ஒரு சிறு துளிதான். கடவுளின் கேரக்டர் உங்ககிட்ட வர்றப்ப நீங்க கடவுளா இருங்க. சோ கடவுள் இருக்கிறார், கண்ணுக்கு தெரிய மாட்டார். கண்ணுக்கு தெரியற மாதிரி நம்ம பண்றதுனால கடவுள் அருகாமையில் போறதுக்கு ஒரு வழியமைப்பு தான் இந்த வடிவமைப்பு. அதனால உருவ வழிபாடு தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம சௌகரியத்துக்காக நாம பண்ணிக்கிட்டது. அதனால கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.